கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஈரோடு தான் கிளம்பிட்டோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த கடைக்கு தான். இந்த கடை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காளமாட்டு சிலைக்கு பக்கத்துலேயே வந்து ஏஎம் பிரியாணின்னு ஒரு கடை இருக்கும். எங்களோட ஃபேவரட் கடை அப்படின்னா அதுதான். சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறப்போ அந்த லெக் பீஸ் கேட்போம் இல்லையா, அது இல்லை அப்படின்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. எங்களுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து லெக் பீஸோட கிடச்சிது. ரொம்பவே ஹாப்பி. பிரியாணி சாப்பிட்டு முடித்ததும் ஃபைனல் டச்சாக ஒரு கோலி சோடா தான் குடித்தோம். எப்பயும் கோலி சோடா 1/2 தான் போடுவோம். இன்றைக்கி மாமா வந்து செப்பரேட்டாக 2 வாங்கிட்டாரு. அப்புறம் குடிச்சிட்டு கடைசியாக பில் போடுறப்ப இந்த ஜீரக மிட்டாய் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான் எப்பயும் ஜீரக மிட்டாய் தான் சாப்பிடுவேன். மாமா வந்து எப்பயும் பீடாக தான் வாங்குவார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு காளமாட்டு சிலையிலேருந்து பார்க் போகிற ரோடு. இந்த இடத்துல நான் கை காட்டுறேன் அப்படின்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பிளேஸ்ன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ்